மும்பை நகரின் இருண்ட பாதைகளில் தியாஸ் கும்பல் மற்றும் மணி ராவ் கும்பல் இடையே அழியாத பகை நிலவியது. மும்பையின் கிழக்கு பகுதி தியாஸின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனால் மேற்கு பகுதியை தன்வசப்படுத்தவே மணி ராவ் போராடிக் கொண்டிருந்தான். தியாஸ், இந்த ஹெராயினோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 100 கோடி. நூறு கோடி போச்சுன்னா மயிரே போச்சுடா. ஆனா இந்த வேலை பார்த்தவங்கள நான் சும்மா விட மாட்டேன். மணிராவ், நீ ஒழிஞ்சடா என்று தியாஸ் கூச்சலிட்டான். அண்ணே, சத்தியமா அந்த வேலையை நான் பார்க்கலைன்னா என்றான் மணிராவ். டேய், தெரியும்டா, வைடா போன. உன்னை என்ன பண்றேன் பாரு என்றான் தியாஸ். ஒரு இரவு மணி ராவின் தம்பி ரகுவை மர்மமான தாக்குதலில் தீவிரமாக காயப்படுத்துகிறார்கள். யாரும் உண்மை சொல்லாமல் இருந்தாலும் எல்லோரும் இந்தியாஸின் ஆட்கள் இதை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கிறார்கள். என் தம்பியை தாக்கினவன் உயிரோடு இருக்க முடியாது என கோபம் கொண்ட மணிராவ் துருவி கும்பலின் முக்கிய வீரர்களை அழைக்கத் தொடங்குகிறான். திடீரென மும்பையின் இரகசிய உலகில் குருதி சண்டைகள் வெடிக்கின்றன. இந்தியாஸ் மணி ராவின் பழிவாங்கலை எதிர்கொண்டு போர் செய்ய முடிவு செய்கிறான். ஆனால் உண்மையில் இருவரும் யாரையும் தாக்கவில்லை. மும்பை போலீஸ் அதிகாரி விஜய் நாயக் இருவரையும் தகர்த்தெறிந்து குற்ற உலகத்தை ஒழிக்க இவர்களை ஒருவருக்கொருவர் எதிராக போட்டுவிட்டார் என்பது தெரியாமல் இருந்தது. இந்தியாஸ் உண்மையை உணர்ந்தபோது மணி ராவிடம் வந்து, நம்ம சண்டை வேறதான், ஆனா இது நம்ம பிரச்சனை இல்ல என உண்மையை சொல்கிறான். தியாஸ், மணி ராவ் இருவரும் போலீஸ் அதிகாரி விஜய் நாயக் ஐ வீழ்த்த ஒன்றிணைகிறார்கள். விஜய் நாயக் தப்பிக்க முயன்றாலும் தியாஸ் மற்றும் மணி ராவ் இணைந்து விஜய் நாயக் ஐ கொல்ல முடிவெடுகிறார்கள். கொள்ளை கும்பலால் கொலை செய்யப்பட்ட விஜய் நாயக் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம். கொள்ளை கும்பலின் அடுத்த சர்வதேச பயங்கர போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ரிஷியை சந்திக்கிறதா அவங்க திட்டம். அதனால அந்த கொள்ளை கும்பல லாபகமா கையாளணும். அவங்க திட்டத்தை முறியடிச்சு எதிரிகளோட சண்டை போட வேண்டி வரும். அதனால எல்லா கொள்ளையர்களையும் தீர்த்து கட்டியாகணும். சர்வதேச கொள்ளை கும்பல் தலைவன் ரிஷி பாலைவனத்தில் இருக்கிற 15 குழிகளை ஒரு மாளிகை அமைத்து தங்கி இருக்கிறதா நமக்கு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு. நாம உடனே அங்க போய் ஆகணும். எல்லா பணிசையும் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. ஹெலிகாப்டர் சொப்பம் எடுத்துக்கொண்டு நவீன ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பவும் தியாசம் அருணம் எப்பவும் கார்ல தான் போவாங்க. அவங்க பிளைட்ல எல்லாம் போறது இல்லை. அதனால சக்திக்கு அவுட்டர் போற எல்லா காரையும் கரவாசி பண்ணுங்க.
இந்த கொடோன்ல இருக்கிற வேப்பன்ஸ் எல்லாம் எல்லா கண்ட்ரிக்கு நம்ம சப்ளை பண்ணணும், அதனால ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். உங்க 2 பேருக்கான ஷேர் அது கரெக்டா உங்களை வந்து சேரும். நம்ம ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது, எல்லாரும் சீக்கிரம் கிளம்பணும். ஓகே, சீக்கிரம் வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டு வேலையை பாருங்க என்று உத்தரவிட்டார் ரிஷி. நம்ம ஆர்மி ஆபரேஷன்ல ஒரு மேஜர் கரெக்ஷன். ஆரம்பத்துல எல்லா கேங்ஸ்டர்ஸையும் சுட்டு பிடிக்கணும் என்றுதான் நமக்கு கொடுத்திருக்கிற ஆர்டர். ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த கேங்ஸ்டர்ஸ்க்கு இன்டர்நேஷனல் லெவல்ல தொடர்பு இருக்கிறதுனால அவங்கள எல்லாரும் உயிரோட பிடிக்கணும் அப்படின்னு நமக்கு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த கேங்ஸ்டர்ஸ் எந்த கண்ட்ரியோட லிங்கா இருக்காங்கன்றது தெரியும். அதனால எந்த ஒரு கேங்ஸ்டரையும் சுடக்கூடாது, அவங்கள உயிரோட பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி கவர்மெண்ட் கிட்டவோ படைக்கணும். இதான் நம்முடைய ஆபரேஷன் ஃபர்ஸ்ட். நீங்க அவங்க எங்க செக்யூரிட்டி சென்டர் வச்சிருக்காங்களோ அதை எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணுங்க. செகண்ட் திங், அவங்க வந்த கார், ஜீப் எதுவா இருந்தாலும் டிஸ்ட்ராய் பண்ணுங்க. நெக்ஸ்ட், வெப்பன்ஸ் கோடன் ஐ கண்டுபிடிச்சு அதை கம்ப்ளீட்டா நம்ம ஹெலிகாப்டர் சாப்பர்ஸ் மூலம் அழித்து விடுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்டா எல்லா கேங்ஸ்டரையும் அரெஸ்ட் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சா போதும்.